நாங்க வந்துட்டான். ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்கெல்லாம் இந்த ஊர்க்காரங்க தான் காரணம். என்ன கொண்டாதீங்க. ஹலோ, வணக்கம். புறப்பட்டீங்க பஞ்சம் முளைக்குமா? அதுக்காக போகலண்ணே. நம்ம ஊரை தான் 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல, அப்புறம் எப்படி வாழ்றதா? அதான் கிளம்பிட்டோம். 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா? 18 பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச? அணுகுண்டு செஞ்ச அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா, இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா? என்னடா செஞ்ச நீ? சொல்ற. இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல. சரி, இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க. ஆனா சாவுன்னா இந்த ஊர்ல வந்தா சாகணும். ஏன்னா நான் துபாய் போகணும். உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன். சீக்கிரமா வா. கோ கோ, வந்து சீக்கிரமா சாவுங்க. டேய் நில்லு. என்ன இது? ஆயே ஓ, பாய் விரிச்சு படுத்து பிச்சையா? சீக்கிரமா வா. டேய் நில்லு. அவனுக்கு தான் பிச்சை எடுக்க போறானுங்க. நீ எங்கடா போற? நல்ல காரியமே நடக்காத இந்த ஊர்ல நடப்பணமா வாழ்றதை விட அசலூர் போலான்னு தான். நடப்பணம் செத்த பணம்னு என்னைக்கோ முடிவு பண்ணி குழி வெட்டியாச்சு. அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. நான் ஏன் சும்மா பணம் கொடுக்கணும்? நீ என் பணம்டா. வெட்டின குழிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க பணமே? நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா இந்த 25 பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற? இந்தா பணமே, இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குழியில போய் படுத்துக்க. பின்னாடியே வர்ற. போ போ. பாடி இப்பவே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க. நாகு நாகு என்ன தெரியலையா? நாகு நான் தான் மிஸ்டர் தினார், சமீபுரம் துபாய். என்ன படிக்க வைக்க முடியாது சொன்ன எங்க அப்பனை நம்பாம நான் பம்பாய் போய் துபாய் போய் எங்க அப்பன் செத்து போய் நான் சுடுகாட்டுக்கு போய் இப்ப என்னாச்சு? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நீயும் காட்டல, நானும் காட்டல. என்ன நீ மலம் காட்டல, நான் சுடுகாட்டல. உன்கிட்ட வரவன நீ அடிக்கிற வெட்டுற, என்கிட்ட வரவன் நான் எரிக்கிறேன் புதைக்கிறேன். எவனோ போயிட்டான். அடடடடடடா, இந்த ஊர்ல இருக்க மாட்டேங்கிறானுங்க. இப்பதான் 2 எரிச்சா 2 புதைச்ச, அதுக்குள்ள ஒருத்தன் புட்டுக்கிட்டான். எப்படியோ நம்ம கலெக்ஷன் ரெடியாகி நான் துபாய் போகணும். நாங்க பட்டுமா? அதுக்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 300, எப்படி ஒரு தொகை சேரு நம்ம துபாய் போறதுக்கு ரெடி ஆயிடலாம். ఎరా క్రికెట్ ఆడడం మధ్య ఎందుకు మానేసు? క్రికెట్ మీద పెద్ద ఇంట్రెస్ట్ లేదురా, నేను రమ్మి ఆడుతున్నాను. ஐயா, நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் என் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிராலப்பா. கையெடு. அங்க ஒட்டகத்தை கழுவுனா இந்த நாத்தனாருது. தள்ளியா தள்ளுங்கறல்ல. இதுக்கு மேல எப்படிப்பா தள்ளுறது? ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. அப்படியே எப்பப்பா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இது துபாய் ட்ரெஸ்ப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற? இனிமேல் நான் போடலப்பா, இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சா என்ன கேட்க போறீல? ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ, வேணாப்பா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப? கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்றேன். அப்படிதான் சொல்லு போ. அப்புறப்பா வீட்டுல எதுவும் சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழுவணும். அப்பா, இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், தங்க இடம் கொடுத்ததுக்கு. நான் எங்க கொடுத்தேன் சார்? இல்ல, அது அமுதா வள்ளி எல்லாம் சொன்னாங்க, நீங்க முத்தோட ஃப்ரெண்ட் இல்லையா, அதான். குமுதா, போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கிடைக்குமா? என் பேரு குமுதா இல்லைங்க, அமுதா. போர்வை எடுத்துட்டு வரேன். வேணும்டா கருவாப்பையில. ஏண்டா எவ்வளவு நாளைக்கு தாண்டா அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிளை கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, செண்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே தெரியுறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? வாயப்ப என்ன பெத்து போட்ட நேரம் அப்படி. மச்சான், முன்ன விட நீர் இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. மாப்பிள, நான் மட்டுமாடா சில்லுன்னு இருக்கேன்? துபாயே சில்லுன்னாடா கிடக்கு. ஏண்டா மாப்பிள, துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்குன்னு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி.
அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனியனே சனியனே. அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயார பார்த்து தப்பு செருப்புங்க. பிச்சு விடுவோம் பிச்சாமா. இருடா மச்சான் பேசுறேன். என்னடா தப்பா பேசிவிட்ட நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு பெரிய சண்டையில இருக்கீங்க. விடுடா விடுடா. என்ன தைரியம் சொல்லி செருப்பு தெரியாம சொல்லிட்டு போடா போடா போடா. அவன் யாரா அவன்? ஐயய்யய்ய சிச்சி சிச்சி. எப்படி நீ என்ன செருப்பு தடிக்கல? அட மச்சான் மரியாதை கொடுத்தா செருப்பு தடிப்பானாம்ல. இழுத்து வச்சு அழுத்து போடுவான் நாக்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. என்ன ஆஹா. டேய். துபாயா துபாய். சரி 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 வேணாம் வேணாம். இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன் இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நில்லு. தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. இந்த பாரு போகாத. நின்னா செருப்பு மேல விழுந்துருமே. ஐயோ நல்லா இருக்கியா? ஏன் கழட்டுறது அன்றவரா? இந்த செருப்பு எடுத்துட்டு போயா. நீ செருப்பை எடுத்து குடுக்கிறியா எரியான்னு எவனுக்கா தெரியும்? நில்லுன்ற இல்ல. இந்த பாரு நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ இறங்கின பச்சிலே ஏத்தி விடுறாங்களே. எவ்வளவு ஆண்டியா நல்லவள எனக்கு தெரியாதவமா சட்டி போட்டு வந்து. கம்ப்யூட்டர் ஃபாரின் போயிட்டு இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுல சொந்த ஒரு மண்ணை கொண்டாந்து கொடுத்து இதுல என்ன விளையுன்னு கேக்குறீங்களே, முதல்ல இதுக்கு கை கொடுங்க.